மணிரத்னமும் ரஜினியும் எப்போது இணைவார்கள்? ரஜினி சாரை கேட்கலாம். ரஜினி சாரை கேட்கலாம் அப்படின்னாலே ரொம்ப பெரிய ஸ்டார் ரீச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏற்ற தீனி இருக்கணும். ஸோ அதுக்கு கரெக்டாக அவர் பண்ணதுலேருந்து வித்தியாசப்படணும். அதே சமயம் அவரோட மார்க்கெட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். Lexco Holidays and Dr. Sri Varma Ayurtharum Ayurveda presents Behind Its Master Inspirers with Director Maniratnam. Powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, Mr. Gold 100% Kadalayanai, VGP Marine Kingdom, A2B Veg Restaurant. மம்முட்டின்னு ஒரு பெரிய ஸ்டார் தலைகீழ கட்டி தொங்க போட்டு அடிக்கிற லெவலுக்கு அது வந்து மணிரத்னம்ங்கிற ஒரு பிகர் டைரக்டருங்கிறனால கிடைச்ச அட்வான்டேஜா? எங்கே வேணால் வருவாங்க படத்துக்காக, இன்க்ளூடிங் ஷாருக் கான் வந்து இது வேணும்னு சொன்னால் நாங்கள் மேலே போய் இல்லை மணிரத்னம் இப்படி தான் நான் படம் எடுக்கிறேன்னா வேற வழி கிடையாது. கோப்பா அந்த கதை அந்த நேரேஷன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சதான் படம் பண்ணுவாங்க, இல்லாட்டி பிடிக்காட்டி படம் பண்ண மாட்டேன். பயங்கர ஃபீல் குட் மூவி ஒன்று எப்போ பண்ணுவீங்க? இப்போ ஓகே கண்மணி எடுத்துட்டோன்னா லிவிங் டுகெதருங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது, அதனால தான் அது பண்ண முடியுது. அந்த மாதிரி கான்செப்ட் இருந்தால் தான் வந்து யூ கேன் டூ. சோல் இருக்கணும், ஒரு மேட்டர் இருக்கணும், ஏதாவது சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். மூட் அண்ட் வைப் மட்டும் போகாது. இந்த ஜெனரேஷனில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்காங்க. 90% ஆஃப் தெம், இது வந்து என்னோட கருத்து இல்லை, இது நான் பார்க்கறதுல எனக்கு இது இப்படி தான் தெரியுது. என்ன தான் மாடர்னாக இருந்தாலும் சம்வேர் நம்ம வளர்த்த விதம், நம்ம வளர்ந்து வந்த விதம். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் அண்ட் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா பிரசன்ஸ் பிகின் வுட்ஸ் மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் வித் டைரக்டர் மணிரத்னம். பவர்ட் பை சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், விஜிபி மெரைன் கிங்டம், A2B வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ். உங்களுடைய பெருவாரியான படங்களில் வந்து இவங்க அந்த கதாநாயக அந்தஸ்துன்னு ஒன்று இருக்கும். இப்போ அதை பற்றி அதை தாண்டி அந்த கதைக்கு அவங்க எவ்வளோ தேவைப்படுறாங்களோ அதுக்கு பயன்படுத்துகிறதுன்னு இருக்குல்ல. தளபதியை வரும், நான் ஸ்ட்ரைட்டாக அந்த கொஷினுக்கு வர வேணாம்னு நினச்சேன். ஸோ மம்முட்டின்னு ஒரு பெரிய ஸ்டார், இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணுமா? இவங்க பெரிய ஆளா அவங்க பெரிய ஆளா? இதெல்லாம் இல்லாமல் தலைகீழ கட்டி தொங்க போட்டு அடிக்கிற லெவலுக்கு அது வந்து மணிரத்னம்ங்கிற ஒரு பிகர் டைரக்டருங்கிறனால கிடைச்ச ப்ரிவிலேஜ் அண்ட் அட்வான்டேஜா? இல்லை மணிரத்னம் இப்படி தான் நான் படம் எடுக்கிறேன்னா அந்த கதை அதை டிமாண்ட் பண்ணால் அதை அப்படி எடுப்பாரா? ரெண்டும் இல்லை. ஐ திங்க் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கு அது மேலே இருந்த நம்பிக்கை. அவங்க வந்து இன்னும் இப்படி தான் பண்ணோன்னு சொல்கிறதே இல்லை. அவங்க கதை பிடிச்சதுன்னா, அவங்க நீங்கள் சொன்ன நரேஷன் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்காக வந்து எங்கே வேணால் வருவாங்க. நான் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் எங்கே வேணால் வருவாங்க படத்துக்காக, இன்க்ளூடிங் ஷாருக் கான் வந்து இது வேணும்னு சொன்னால் நாங்கள் மேலே போய் நிற்பார் ரிஸ்க் எடுத்துட்டு. ஸோ அதில் வந்து டவுட்டே இல்லை எனக்கு என்றைக்குமே. ஒரு கூட இருந்த ஆர்டிஸ்ட் வந்து நம்மளோட ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்து. நம்ம கூட அப் டவுன் என்ன நடந்தாலும் கூட வருவாங்க. ஸோ அதில் வந்து இஷ்யூவே கிடையாது. அந்த கதை அந்த நேரேஷன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சதான் படம் பண்ணுவாங்க, இல்லாட்டி பிடிக்காட்டி படம் பண்ண மாட்டாங்க. பிடிச்சு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா தென் இட் இஸ் மியூச்சுவல், இல்லைங்களா? அவங்க வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இருந்ததுன்னா அதை எடுத்துப்பேன். அது வந்து எனக்கு சரியாக வரலன்னா அவங்க என்னை நம்புவாங்க, சொல்லுவாங்க, நான் வந்து எடுத்து சரி சரி நான் என்னோட படத்தில் வச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த ஸ்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ மணிரத்னம்ங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, நீங்கள் ரொம்ப உங்களை சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவரோட படம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இயல்பாகவே கொஞ்சம் கூடுதலாக கேட்பதற்கான மனது அவர்களுக்கு வாய்த்துருமா அப்படின்னு கேட்குறேன். நான் அப்படி நினைக்கல. ஐ திங்க் முதல் படம் பண்ணும்போது கேட்டிருந்தாலும் அதுதான் வந்திருக்கும்னு தோணுது. யார் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஃபில்ம் மேக்கருக்கும் அந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா தே கேன் ஈஸிலி கன்வின்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு வீம்புக்காக கேட்கல, ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு ரீசன் இருக்குது, ஒரு ட்ராமா இருக்குது, ஒரு கிராஃப் இருக்குது, அதுக்கு தேவைப்பட்டது தான் கேட்க போகிறோம். ஸோ அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தென் இட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். எப்படி இருந்தாலும் இது ரொம்ப கொலாபரேட்டிவ் மீடியம். இது வந்து நான் தனியாக எதுவுமே பண்ணுறதில்ல, நான் சும்மா கூட இருக்கேன், அவ்வளோதான். அவங்க நடிக்கிறாங்க, கேமராமேன் பிடிக்கிறாரு, ரஹ்மான் மியூசிக் போடுறாரு, எல்லாம் மற்றவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க, நான் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரி தான் அது. ஓகே, ஒரு சிச்சுவேஷன் நான் கொடுக்குறேன் சார். ஓகே, நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஆனால் நான் டைரக்டர் ஆகிடுறேன். அதனால் நீங்களும் கமல் சார் ஒரு அமைதியான ஒரு காஃபி ஷாப்,
1 hour டைம் இருக்குது, சினிமா பேசக்கூடாது, காஃபி சாப்பிட்டுட்டு 2 பேரும் என்ன பேசுவீங்க? 58 மினிட்ஸ் கமல் சார் பேசுவார், அவர் என்ன வேணால் பேசுவார். மற்ற 2 நிமிஷம் நான் வெரி குட் அப்படின்னு சொன்னேன். அந்த 58 மினிட்ஸில் அவர் என்ன பேசுவார்? அவர்கிட்ட எதை பற்றி வேணால் கேட்கலாம். ஸோ அதனால எதை வேணால் பேசுவார். சினிமா பற்றி பேசாதுன்னா பரவாயில்ல, அவர் ஹிஸ்ட்ரி பேசுவார், இல்லாட்டி சயின்ஸ் பேசுவார். ஸோ கவலையே படுவார், நம்ம உட்காந்து காஃபி குடிக்கலாம். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு கமல் அவர்களோடு சேர்ந்துருக்கீங்க. அது இந்த படம் அறிவிப்பு வந்ததே லேசாக பேச ஆரம்பித்து மணிரத்னமும் ரஜினியும் எப்போது இணைவார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் வலுவாக இருக்குது. இஸ் எனி பிளான்ஸ்? ரஜினி சாரை கேட்கலாம். ரஜினி சாரை கேட்கலாம் அப்படின்னாலே அப்படிலாம் இல்லை. ஏன் ஒரு அவருக்கு ஏற்ற மாதிரி கதை இருந்ததுன்னா, அவருக்கு வந்து டைம் இருந்ததுன்னா, தென் டெஃபினெட்லி ஐ ஆஸ்க் ஹிம். பட் மோர் இம்பார்ட்டண்ட், ரொம்ப பெரிய ஸ்டார் ரீச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏற்ற தீனி இருக்கணும் இல்லைங்களா? நான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி வச்சுட்டு அவ்வளோ பெரிய ஸ்டார், அவ்வளோ பெரிய ஃபாலோவிங் போக முடியாது. ஸோ அதுக்கு கரெக்டாக அவர் பண்ணதுலேருந்து வித்தியாசப்படணும், அதே சமயம் அவரோட மார்க்கெட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த பேலன்ஸ் தேவைப்படுது இல்லையா? ஓகே. ஒரு மாதிரி ஈஸி கோயிங், மழையில் நினச்சிட்டு ஒவ்வொன்று கத்துற ரேவதி, பாஸ்கெட்பால் கோர்ட்டில் விளையாடுற கார்த்திக், இந்த மாதிரி ஒரு மாதிரி லெட் லூஸாக ஒரு ஃபிலிம்ஸ் இருக்கும்ல, அப்படியே கடற்கரை ஒவ்வொன்று கத்திட்டு ஒரு சித்தார்த், இந்த மாதிரி அது மாதிரி ஒரு பயங்கர ஃபீல் குட் மூவி ஒன்று எப்போ பண்ணுவீங்க? நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்களா? இல்லையா? இதெல்லாம் எப்படின்னா நேர் விருப்பம் மாதிரி இல்லை, இதெல்லாம் அதோட மணிரத்னம் எஸ்தட்டிக்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. இப்போ நாங்கள் இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தோம், மணிரத்னம் மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்னு. ஏன்னா ஐ லவ் யூ சொல்லிட்டு இருந்த சினிமாவில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நேராக கேட்ட ஒரு ஸ்டைல் வந்து மணிரத்னம் ஆரம்பித்தார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு லெட் லூஸ் மூவி. லெட் லூஸ் மூவினா நிஜமாவே யூ கான் லெட் லூஸ். அதுக்குள்ளே ஒரு கதாபாத்திரம் இருக்கணும், அந்த கதாபாத்திரத்தில் ஒரு சோல் இருக்கணும், ஒரு மேட்டர் இருக்கணும், ஏதாவது சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். வெறும் இந்த ஒரு மூட் அண்ட் வைப் மட்டும் போகாது. மூட் அண்ட் வைப் ஹெல்ப் பண்ணும், பட் அது சொல்ல வந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று வேணும். இப்போ ஓகே கண்மணி எடுத்துட்டோன்னா லிவிங் டுகெதருங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது, அதனால தான் அது பண்ண முடியுது. அந்த மாதிரி கான்செப்ட் இருந்தால் தான் வந்து யூ கேன் டூ. அந்த மாதிரி ஹாப்பியாக சும்மா ஒரு ஃப்ரீயாக ஒரு படம்னு ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஏதாவது அதுக்குள்ளே ஒரு மெசேஜில் ஒரு சோல் வேணும். ஆனால் அந்த ஆட்டிடியூட், அந்த லெட் லூஸ்னஸ் இருக்குல்ல, அது ஒரு ஹாப்பியாக கொடுக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு வைப் அது கொடுக்குது. தட்ஸ் வை அது கொடுக்கலாம். பட் அது தாண்டி ஏதாவது இல்லாட்டி சினிமா வரவே வராது. இந்த சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் தவிர்க்க முடியாது, நீங்கள் முதல்ல சொன்னீங்க. பட் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜென்சி பீரியடில், ஒரு 2K பீரியடில் சோஷியல் மீடியா, அதுலேருந்து வரக்கூடிய ஒப்பீனியன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அப்புறம் வந்து இப்போ நீங்கள் டீசரை விட்டோன்னே நாங்கள் கதை சொல்லுவோம், நீங்கள் ட்ரெய்லரை விட்டோன்னே இதுதான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் மணிரத்னம் எப்படி பார்க்குறார்? எப்படி பார்க்குறதா, இப்போ வந்து சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? இப்போ இன்னும் ரேப்பிடாக நடந்துகிட்ருக்கு, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதனால இப்போ சினிமா பார்க்குற விதம் மாறிட்டே வருது. ஓடிடியில் வரும்னு ஓடிடியில் பார்க்குறோம், ஓடிடி வரும்போது நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லை ஆஃப் பண்ணிடுறோம். அது இருந்தது. முன்னெல்லாம் வந்து தேட்டருக்கு வந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து டைரக்டர் கையில் அவங்க இருக்காங்க, அவங்க இருட்டில் 2 மணி நேரம் சுற்றி ஜனங்க இருக்காங்க, அது நம்ம கதை சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வந்து அதை தாண்டியும் கதை கேட்குறாங்க அவங்க. அது கேட்கும்போது சில சமயம் இப்போ ரொம்ப அதிசயமாக ஒன்று படித்தேன், வந்து இந்த செகண்ட் ஸ்க்ரீன் கதை சொல்லணும் அப்படிங்கிறது. அப்படின்னா வந்து ஃபோன் இப்படி வச்சுருக்காங்க, அதில் ஒரு கதை போயிட்டுருக்கு, இவங்க வேறு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, அது இப்படி பார்த்துட்டு அப்படி போகணும். ஸோ கதை சொல்கிற விதம் இதை வச்சுட்டு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது அவங்களால அவ்வளோ குயிக்காக கிராஸ் பண்ணிக்க முடியுது. இப்போ வந்து என்னென்னாச்சுன்னா வந்து விஷுவல் மீடியாங்கிறது வந்து டெவலப் ஆகிருக்கு. முதல்லலாம் வந்து ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் வருதுன்னா, இனிஷியலாக ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் வருது ஃபுல்லாக எடுப்போம். அப்போ தான் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் வந்து நிற்குது அப்படிங்கிறது புரியும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது அட்வர்டைஸிங்லாம் வந்து இவ்வளோ ஷார்ட் கட்டினாலே அவங்க என்னன்னு தெரிய வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து இது டெக்னாலஜி இருக்குது, ஒன்று டெக்னிக் இருக்குது, லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு, அதெல்லாம் இப்போ தேவைப்படல. இப்போ எங்கே வச்சாலும் அவங்களால அசிமுலேட் பண்ணிக்க முடியுறது.
ஸோ அவங்களோட அப்சார்ப்ஷன் சின்ன வயசுலேருந்து வந்து விஷுவல் மீடியா கன்சியூம் பண்ணி அவங்களோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து தட் இஸ் தேர் ஏபிள் டு கிராஸ்ப் இட் ஃபாஸ்ட். ஸோ நம்ம வந்து சொல்ல வேண்டிய விதம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு ஒரு இந்த ஜெனரேஷன் கொஞ்ச நாள் ஒரு மல்டி ஸ்க்ரீன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் அ டயத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்களே இதை பார்த்துட்டு இதை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் கதை சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ ஃபியூச்சர் இட் இஸ் கோயிங் டு பி லைக் மல்டி ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே டிஜிட்டல் நேட்டிவ் அப்படிங்கிறப்ப அதுதான் யதார்த்தம். அந்த ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ் கோயிங் டு பி மல்டி ஸ்க்ரீன். அவங்க வந்து அதில் குழப்பமெல்லாம் அடைய மாட்டாங்கன்னு. இந்த இவல்யூஷனை சினிமா கோப்பப் பண்ணுறதுக்கு சிக்கலாக இருக்குமா, இல்லை சினிமாவால் கோப்பப் பண்ணிட முடியுமா? சினிமாவுக்கு வேறு வழி கிடையாது, கோப்பாகணும். ஏன்னா அந்த சினிமா பண்ண போகிறது அந்த ஜென்ரேஷனில் இருந்தவங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இதுவாகவே இருக்காது. இன்னும் எவ்வளவு இன்டராக்டிவாக மாறும், எவ்வளவு வந்து கதை சொல்லியும் கதை கேட்கறவங்களும் ஒன்றா மாறுறாங்கங்கிறது வந்து தெரில எனக்கு எப்படி வரும்னு. பட் இட் கேன் ஹேப்பன். இப்போ எனக்கு இப்போ இந்த படமே காதல் கண்ணியே, அதில் 2 குழப்பம் வந்து போயிட்டே இருக்கும். அதாவது சுதந்திரமான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கணும், ஓகே, லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒரு பக்கம். பேரலாக ஒரு கப்பல் அவர் காட்டிகிட்டே வர்றாரு, கமிட்மெண்ட்டோட ஒருத்தருக்காக ஒருத்தர் அப்படின்னு வாழ்கிற ஒன்று. கடைசியில் வந்து நீ பாரிஸுக்கு போ, கீரிஸ்க்கு போ, என்னை கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு தான் இவர் முடிக்கிறார். அதாவது ஒரு கம்ஃபர்ட்டாக நீங்கள் இருக்கணும்னா இந்த மாதிரி கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கணுங்கிற ஒரு இடத்துல இருந்து முழுக்க கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுலேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு தான் அதில் மனிதத்தில் சொல்கிறாரா, அல்ல அதை எங்கள் முடிவுக்கே விட்டுறாரா? நான் சொல்கிறதுன்னு ஒன்று நினைக்கல. நான் வந்து ஐ தாட் ஐ வாஸ் ரிஃப்ளெக்டிங். இப்போ வந்து இந்த ஜெனரேஷனில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்காங்க. அவங்க ஆட்டிடியூடும் புரியுது எனக்கு, அதுதான் இப்படி தான் இருக்கணும்னு. பட் 90% of them finally get married. Okay, that is reality. ஸோ அவ்வளோதான் நான் காட்டிருக்கேன். இது வந்து என்னோட கருத்து இல்லை, இது நான் பார்க்கறதுல எனக்கு இது இப்படி தான் தெரியுது. என்ன தான் மாடர்னாக இருந்தாலும் சம்வேர் நம்ம வளர்த்த விதம், நம்ம வளர்ந்து வந்த விதம், நம்ம ட்ரெடிஷன் சம்வேர் நமக்குள்ளேருந்து வெளில போக மாட்டேங்குது ஈஸியாக. அதை வந்து காட்டுறது வந்து அந்த இன்னொரு கப்பல் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு எதிர்பிம்பம் அது. பட் இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன். எவ்வளோதான் ரிபெல் பண்ணணும்னு நினச்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. ஆக்சுவலாக மணிரத்னம் அவர்கள் வந்து யாரிடமே அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவர் அப்படின்னு. பட் இந்த உங்கள் ஸ்கூல் ஆஃப்னே இன்றைக்கி வந்து அது ஒரு கல்ட்டாகவே இருக்குது. அது ஹவு இட்ஸ் கிரியேட்டட். நான் பண்ணுறது வந்து நான் என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ண, என்னை வந்து பாதித்த, என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண படங்கள்ல இருந்தால் நான் வெளில வரேன். நான் பாலச்சந்தர் படத்தை பார்த்து தான் சினிமாங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால நான் வந்து மற்றவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு நம்ம கதையை அது மூலமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி மற்றவங்களும் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இதுதான், ஒரு லீவர் தான். அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம பண்ணதை பார்த்து அவங்களாவே பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் பாலச்சந்தர்களை பற்றி சொல்லும்போது எனக்கு திரு எஸ் பாலச்சந்தர் அவர்களை பற்றி ஞாபகம் வருது. அவரிடம் அவர் கமல் சார் ஒரு படம் பண்ணுறதாகவும் அந்த படத்துக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. ஆமாம். அது ஐ திங்க் ஒரு ஐடியா ஸ்டேஜில் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் எழுதிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அவரோட சன்னும் நானும் கிளாஸ்மேட்ஸ். ஸோ 2 பேருக்கும் சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நைட்டு கம்பைன் ஸ்டடின்னு சொல்லி சினிமாவுக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவர் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் போய் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்டோம். இந்த படம் நடக்கலை. பட் இருந்தாலும் அந்த ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வந்தது. ஸோ அப்படியே நேராகவே மூவிக்குள்ளே வந்துட்டீங்க? இல்லை, ஒரு சுற்று வழி போயிட்டு வந்தேன். நான் காலேஜ் இங்கே படிக்கும்போது நடந்தது அது. அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன் பாம்பேயில். அப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்தேன். பட் ஆனால் அது சின்ன கேப்புக்கு அப்புறம் தான் திரும்ப உள்ள வரேன். கேப் கிடையாது. த்ரூ அவுட் வந்து சினிமா மேலே ஆசை இருந்தது, பண்ணணும். நான் அதை வந்து ஒரு கேரியராக எடுத்து போய் நினச்சி பார்க்கல, ஆசை இருந்தது. இது வந்து இந்த லாங்குவேஜ் பிடிச்சிருந்தது, சினிமா பிடிச்சிருந்தது. தேட்டரில் போய் பார்க்கும்போது நமக்கு பக்கத்தில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸை விட நமக்கு வந்து சினிமாவில் வந்து பேர் தெரியும், யார் கேமராமேன் தெரியும், யார் மியூசிக் டைரக்டர் தெரியும், எந்த ஷாட்டுன்னு தெரியும், அவ்வளோதான். அதை விட இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம். கிரேட் சார்.
ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ தக் லைஃபுக்கு அடுத்து என்ன அப்படின்னு ஒரு ரெகுலர் கொஷின் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு, பிகாஸ் நீங்கள் சொன்னது மாதிரி அது உங்களுக்கு தோன்றப்போ அது ஒன்று வரும் அப்படின்னு. இட்ஸ் நைஸ். ஒரு மணிரத்னம் ஸ்கூல் அப்படின்னு ஒன்றை பற்றி ரொம்ப காலமாக ஸ்லாகிச்சு பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் சில ஐடியாஸை உங்ககிட்ட கேட்டு பெற முடிந்ததில் ரொம்ப சந்தோஷம். Behind Woods Master Inspirers with Director Maniratnam. Title sponsor Let's Go Holidays, Travel Beyond Boundaries and Dr. Sri Varma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Chennai Samartha. Aviation, Nursing, Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. Mr. Gold தரத்திலும் அளவிலும் no compromise. Mr. Gold 100% கடலை எண்ணெய். VGP Marine Kingdom, Maldives in Madras. VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium. ECR இஞ்சம்பாக்கம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.